ஒரு விளைநிலம் விளைந்து நல்ல வருமானம் வந்து சேமிப்புக்கு போகிற அளவுக்கு கர்த்தர் பிளஸ் பண்ணா அதனால என்ன தப்பு? பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன இருக்குது? ஆமென். எங்கே நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கிறது. வசனம் சொல்லுது. பேங்க்ல பேலன்ஸ் இருக்கும்போது அப்படியே இருதயம் அமைதலா இருக்குது, கான்ஃபிடென்ட்டா இருக்குது, உறுதியா இருக்குது, திடமனதா இருக்குது. ஆனா பேங்க் பேலன்ஸ் குறையுது குறையுது குறையுது, சோர்வு வருகிறது. மனிதனுடைய இயல்பு. நான் ஒன்றை சொல்லுகிறேன், ஃபெய்த் லைஃப், அதான் கிறிஸ்டியன் லைஃப். அந்த லைஃப்ல நீங்க என்னதான் இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து வாழுகிற கற்றுக்கொண்டீர்களானா நீங்க துணிகரமா எதையுமே செய்ய மாட்டீங்க. கர்த்தருடைய சமூகத்திலே அவரை சார்ந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். ஒரு பேங்க் பேலன்ஸை சார்ந்து கொண்டு அல்ல, நம்முடைய பலத்தை சார்ந்து கொண்டு அல்ல, 10 பேர் நமக்கு தெரிவாங்க அதை சார்ந்து கொண்டு அல்ல, இவர்கள்லாம் நமக்கு சோர்ஸ், இவங்கெல்லாம் நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சார்ந்து கொண்டு அல்ல, கர்த்தரை சார்ந்து கொண்டு நாம் ட்ரெயின் ஆயிட்டோம், பழகிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். கரங்களை வேத்தலையா சொல்லுங்க. கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் என் இருதயம் ஆசீர்வாதங்களின் மேல் இல்லை. ஆசீர்வாதங்கள் ஒருவேளை நிரம்பி இருந்தால் என் இருதயம் பலனாகவோ, ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்கும் பொழுது, என்னிடத்தில் இருக்கிற காரியங்கள் குறைந்திருக்கிறதை போல இருக்கும்போது நான் சுணங்கி போகவோ இல்லாமல் நான் கர்த்தரை நோக்கி 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 பார்த்து நான் நிற்பேனையானால் கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டாமல் போவதில்லை.